அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 125 போக்சோ குற்றங்களும், பெண்களுக்கு எதிரான 55 பாலியல் குற்றங்களும் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் யுவன்ராஜ். தமிழ்நாட்டில் கடந்த மாதம், அதாவது மார்ச் மாதம் 125 போக்சோ குற்றங்களும், அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என 180 குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு மார்ச் மாதத்தில் 125 போக்சோ மற்றும் 55 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என இந்த 180 குற்ற சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. ஜனவரி மாதம் பார்க்கிற போது 55 போக்சோ குற்றங்களும் 23 பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக 78 பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் வன்முறை குற்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று பிப்ரவரி மாதம் 141 போக்சோ மற்றும் 56 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என 197 பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. மார்ச் மாதம் 125 போக்சோ குற்றங்களும் 55 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் 180 பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறி இருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் பார்க்கிற போது 321 போக்சோ மற்றும் 134 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என 455 குற்றச்சம்பவங்கள் இந்த 3 மாதத்தில் அரங்கேறி இருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்கிறது, அதே போன்று பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இந்த 3 மாதங்களில் ஏறக்குறைய 455 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள் என அரங்கேறி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கையில் காவல்துறையுடைய நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக மெத்தன போக்கோடு இருப்பது இதை காட்டுகிறது. குறிப்பாக 28/3/2025 அன்று விழுப்புரம் அருகே ரயிலில் பயணம் செய்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் ஒருவர் பிடித்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. 30/3/2025 அன்று தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மூளை வளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. 30/3/2025 அன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் கொள்ளை கொடுத்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதே தேதியில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெண்ணிற்கு பாலியல் சீண்டல் செய்த புகாரில் மதுவிலக்கு பிரிவு கோட்டை அலுவலர் சிக்கி இருக்கிறார். அதே 30/3/2025 அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 95 வயது மூதாட்டியை தாக்கிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கும்பல். அதே போன்று 31/3/2025 அன்று தேனி அரசு பள்ளியில் பெண் சத்துணவு ஊழியருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் மீது புகார் அளித்தும் திமுக அரசினுடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளியிலே ஒரு சத்துணவு பெண் ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான 95 வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போன்று ஒரு மதுவிலக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார். கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணி செய்யக்கூடிய பெண்ணிற்கும் பாதுகாப்பு இல்லை. மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணை கூட விட்டு வைக்காத ஒரு சூழ்நிலைதான் இன்றைக்கு பெண்ணிற்கு இழைக்கக்கூடிய அநீதியாக மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறி இருக்கிறது. 1/3/2025 தேனியில் 22 வயது இளம்பெண்ணை கடத்தி சென்று கூட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். 27/3/2025 கோவை அருகே வீட்டில் தனியாக இருந்த 65 வயது மூதாட்டியை கூட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் சிக்கி இருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 14 வயது மகளுக்கு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவிகளிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசிய அரசு பள்ளி ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என்று தலைமை ஆசிரியரே கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கு சிறுமிகள் மாணவிகள் செல்ல முடியவில்லை. பல்கலைக்கழகங்களே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. 95 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி வீட்டில் கூட இருக்க முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்ப்பதுதான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. திருப்பூரிலே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களிடம் சோதனை என்ற பெயரிலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தேர்வு கண்காணிப்பாளர் சிக்கியிருக்கிறார். ஒரு தேர்வு அறையில் கூட ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. இதுபோன்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய
நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த 3 மாதங்களில் 455 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சீண்டல்கள், அத்துமீறல்கள் அரங்கேறி இருக்கக்கூடிய புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. யுவன்ராஜ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.